டெலிகிராமுக்குள்ளே போவோம். அப்போ தான் எப்படி ஆக்செப்ட் பார்ப்போம். டெலிகிராம் முன்னாடி அர்ச்சிவர் ஏற்றிக்கோங்க. ஆப் இசட் அர்ச்சிவர் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்ம டெலிகிராமில் ஏற்றின அந்த லிங்க்கை போய் டவுன்லோடில் போய் எடுத்துப்போம். இசட் அர்ச்சிவரில் அவங்க ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகலாம். இங்கே தானே இருந்தது. அங்கே லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் இருக்குது இந்த ஜித்து விஐபி கோல். அதில் போய்ட்டு அதில் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன். அந்த பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் ஃபுல் வீடியோ அங்கே ஃபஸ்ட்டில் ஒரு வீடியோ பார்த்தீங்களா, அதில் இருக்கும் அந்த பாஸ்வேர்டு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போடலாம். பாஸ்வேர்டை போடுங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்துட்டு மேலே ஃபைல் போயிருக்கும். இந்த நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் இருக்கும் மேலே. அதை கிளிக் பண்ணி அங்கே இருக்க அந்த ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணிக்கணுங்க. உங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டாலரில் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவும் போல் இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் கொடுத்துட்டோன்னா அங்கே ப்ராசஸ் ஆகினே இருக்கும். ஓகேங்களா. ஒரு 1 or 5 seconds ஆகும். அந்த 5 seconds ஆனோன்னா டன் கொடுத்துருங்க. டன்னு கொடுத்தோன்னே நான் டெலிகிராமில் இன்னொரு லிங்க்கை கொடுத்துருப்பேன். அந்த ஓபிபி ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இதில் எடுத்துகிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. அந்த அதுக்குள்ளே போயிடணும். ஓகேவா. வந்துட்டுமா டெலிகிராமுக்குள்ளே. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஓபிபி ஃபைல் இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நீங்களும் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வந்துடுச்சா. இந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஓபிபி ஃபைலை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி மேலே அந்த ஆண்ட்ராய்ட்ஸ் இருக்கும். ஆண்ட்ராய்ட்ஸை தொட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா ஓபிபின்னு இருக்கும் கீழே 3ஆவதா. அதை தொட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு பக்காக சேஃபாக இருக்கும். ஓகேங்களா. சேஃப் ஆகிடுச்சா. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. ஃபுல்லாக வெளியே வந்தோடனே கேமுக்குள்ளே போயிடுங்க. கேமுக்குள்ளே போய்ட்டு அப்படியே இருங்க. சைடில் அந்த ஆப்ஷனு ஹேக் மோட்லாம் வரும். அதெல்லாம் எதுவுமே டச் பண்ணாதீங்க. டச் பண்ணாமல் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த லாகின் பேஜ் வரும் பார்த்தீங்களா. லாகின் பேஜ் அந்த அப்டேட்லாம் முடிஞ்சோடனே லாகின் பேஜ் வந்தோடனே வெளியே தள்ளி விட்றணும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா தான் உள்ளே என்ட்ரு ஆகுமே. ஓகேங்களா. அப்படி பண்ணால் தான். ஏன்னா இது வந்து செட்டப். இது வந்து நம்ம மெயினாக பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா ஐடி போயிடுச்சுன்னா புதுசாக டெலிட் பண்ணிட்டு தான் ஏற்றி ஆகும். ஓகேங்களா. போயிடுச்சா. இந்தமாரி வெளியே கிராஷஸ் ப்ராப்ளம் வரும். அது வந்து ஃபஸ்ட்டு செட்டப்னால தான் வரும். ஒரு தடவை தான் நீங்கள் செட்டப் பண்ண போகிறீங்க. அதுமா பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. பண்ணிடுச்சா. இப்போ பாருங்கள் அப்டேட் கேட்கும். அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. அப்டேட் ஆகுது. நீங்கள் அப்புறம் எப்பவும் போல் நார்மலாக நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மேட்ச் ஒன்ஸு ரீஎன்டர் ஆகும்போது ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து வரும்போது நீங்கள் இந்தமாரி நெட்டு ஆஃப் பண்ணிடணும். டெலிகிராமுக்குள்ளே இழுத்துட்டு போவோம். ஓகேங்களா. டெலிகிராம் இழுத்துட்டு போவோம். அது சொல்கிறேன் இருங்க. இது லாகின் பேஜுக்குள்ளே போட்டோம். இதிலே நிறைய ஹேக்ஸ் இருக்குது. ஃப்ளையிங் ஹேக்ஸ் இருக்குது, ஸ்பீச் ஹேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாருங்கள் சைடில் இருக்கவங்களாம் ப்ரீமியம் இருக்கிறதுனால ஐடி அவ்வளோ சீக்கிரத்தில் பேன் ஆகாது. நம்ம தான் இது தமிழ் கண்டென்ட்ஸ்லேயே நம்ம தான் போடுறோம் ஹேக்கை பற்றி. இது லேட்டஸ்ட்டாக வந்த வீடியோ. அதனால பாருங்கள் லாகின் பேஜுக்குள்ளே போயிட்டு இருக்குது. லாகின் பேஜ் வந்தோடனே மினிமைஸ் பட்டனை அழுத்தி நம்ம ஃபுல்லாக கேமை தள்ளி விட்டுறணும். ஓகேங்களா. கேமுக்குள்ளே தள்ளி விட்டுறணும். அங்கே எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். லாகின் பேஜ் வந்துடுச்சு. வெளியே வந்துடும். தள்ளி விட்டுறோம். ஓகேங்களா. தள்ளி விட்டோம். இப்போ நம்ம திருப்பி நெட்டை ஆஃப் பண்ணிடணும். நெட்டை ஆஃப் பண்ணிடணும். ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகணும். கொஞ்ச நேரம் அந்த எரர் வரும் பார்த்தீங்களா. நெட்டு நீங்கள் ஆன் பண்ண சொல்லி அந்த நெட்டை ஆன் பண்ணுறத ஒரு 10 seconds கரெக்டாக அந்த இது வந்துடும். 10 seconds வந்தோடனே விடாமல் அழுத்தினே இருங்க. கரெக்டாக க்ரோம்குள்ளே இழுத்துட்டு போவோம். ஓகேங்களா. க்ரோம்குள்ளே இழுத்துட்டு போகணுன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் இழுத்துட்டு போவோம். க்ரோம்குள்ளே அதை இழுத்துட்டு போகணுன்னா நீங்கள் ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. க்ரோம்குள்ளே போகிற மாரி அது இழுத்துட்டு போகும் மேக்ஸிமம். இழுத்துட்டு போயிட்டோன்னே கரெக்டாக அந்த 10 seconds வெயிட் பண்ணுங்கள். க்ரோம்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு 5 seconds வெயிட் பண்ணிட்டு அந்த பேக் பட்டன் அழுத்தி நீங்கள் கேமுக்குள்ளே வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா நெட் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. க்ரோம்குள்ளே இழுத்துட்டு போகுது. க்ரோம்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சா. நோ இன்டர்நெட் காட்டிச்சா. இப்போது 5 seconds வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணியாச்சா. இப்போ உங்கள் பேக் பட்டன் இருக்கும். அந்த பேக் பட்டனை அழுத்தி நீங்கள் வெளியே வரணும். ஓகேங்களா. பேக் பட்டன் அழுத்தினீங்கன்னா கேமுக்குள்ளேயே திருப்பி போயிடும் என்ட்ரு. வந்துடுச்சா. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம நெட்டை ஆன் பண்ணி விட்றணும் திருப்பி. அதுவே திருப்பி உள்ளே இழுத்துட்டு போயிடும். பாருங்கள் லோடிங் ஆகும் பாருங்கள் சைடில். பாருங்கள் இப்போ அந்த எரர் வரலையா. இப்போ அந்த லோடு ஆகிட்டு இருக்கும்.
லோட் ஆகிட்டு லாகின் பேஜுக்குள்ளே போவோம். நம்ம எப்பவும் போல் கெஸ்ட் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் கேம் ஒரு தடவை நீங்கள் விளாடிட்டு சார்ஜ் எதனா வேலை இருக்குது நீங்கள் வெளியே போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நெட்டு மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வரணும் மாரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அதுமாரி 10 ஆர் 5 செகண்ட்ஸ் அதுமாரி வெயிட் பண்ணி உள்ளே வர இதாக இருக்கும். வெயிட் பண்ணதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. வெயிட் பண்ணி வாங்க. ஓகேங்களா? லோடிங் ஆகுது. பார்த்தீங்களா கிராஷ் ஆனதுனால இப்படி ஆயிடுச்சு. லாகின் பேஜ் வந்த பிறகு நீங்கள் அந்த சைடில் ஹேக் மாரி இருக்குதா அந்த ப்ளூ கலர் வந்து க்ளோஸ் பட்டன். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்டர்பாக இருக்கும் ஸ்க்ரீனில் எனிமி எங்கே இருக்கான்னு தெரியாது. அதனால் நம்ம ஆன் பண்ணிவிடுவோம். ஆன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். அங்கே மேலே ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் பாருங்கள் சைடில் கார்னரில். நமக்கு அழுத்திக்கணுமா பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கெஸ்ட் ஐடி மட்டும் ஓப்பன் பண்ணிப்போம். ஃபைல்ஸ்குள்ளே இழுத்துட்டு போவோம். எல்லாத்துக்குள்ளே இழுத்துட்டு போவோம். டெலிகிராமில் இழுத்துட்டு போவோம். டெலிகிராம்லேருந்து வெளியே வந்துட்டு அப்புறமா நம்ம கெஸ்ட் ஐடிக்குள்ளேயே போகணும். அதுக்குள்ளே போய்ட்டு ஃபோல்டரில் போய்ட்டு எடுத்து கொடுத்துடணும். ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டுமா யூஸ் திஸ் ஃபோல்டர் கொடுத்து பேக் அடித்து அவ்வளோதான். பேர் வைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இப்போ ஹேக்கு தானே போட்டிருக்கேன். ஹேக்கர் நவ்னு ஒரு பேர் வைக்கிறேன். பண்டு பேர் வைக்கணும்ல, பண்டு லெட்டரில் வைக்கணும்ல. ஹேக்கர் நவ். ஓகேங்களா? ஹேக்கர் நவ். ஓகே 2 கோடு. லெட்ஸ் கோ. அவ்வளோதான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து வெட்ரன் கொடுத்துக்கணும். வெட்ரன் 3வது இருக்கிற ஆப்ஷன் கொடுத்து உள்ளே போயிட்டிங்களா? அவ்வளோதான். இனிமேல்ட்டு நம்ம தான் செட்டப் பண்ணிட்டுமா. இது பேர் தான் அவ்வளோதான். இது மட்டும் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஒன்ஸ் அவ்வளோதான். வெளியே வரீங்களா 10 ஆர் 15 செகண்ட்ஸ் நெட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போயிருங்க. மேட்ச்குள்ளே போய்ட்டுமா பாருங்கள். உங்களுக்கே லைவாக காட்டுறேன். சைடில் நான் வந்து செட்டிங்ஸ் அந்த சவுண்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சவுண்டு கம்மி பண்ணிட்டுமா எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கணுமா. ப்ரீமியமு அல்ட்ரா எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கணுமா. இது வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம சைடில் இருக்குது அந்த ஃப்ளையு அதெல்லாம் பார்த்துப்போம். ஓகேங்களா? இன்னும் அந்த டிஃபால்ட் சாம்ப்ஸ்னு ஒன்று இருக்கா. அது வந்து எதுக்குன்னா எனிமி எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அந்த டிஃபால்ட் சாம்ப்ஸ்னு இருக்கும். எந்த இடத்துல இருக்கான்ட்டு கலராக காட்டும். ஓகேங்களா? ரெயின்போ வச்சோன்னா நம்மளுக்கு ப்ளே பண்ண முடியாது. டிஸ்டர்பாக இருக்கும் கண்ணு கோசம். அதனால் ரெயின்போ ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கினீங்கன்னா அப்படியே கோல்டு கலரில் தெரியும். ஓகேவா? நான் வந்து இந்த ஃப்ளைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நான் இப்போ அதிகமாக கொடுத்துட்டேன்னா இந்தமாரி கீழே பூமிக்குள்ளே போய்ட்டு ஸ்ட்ரக் ஆகிடும். பார்த்தீங்களா? ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதிகமாக கொடுத்தனால அதை நான் ரிவேர்ஸில் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ரிவேர்ஸில் எடுக்க போகிறேன். எடுத்துட்டேண்ணா இப்போ ஸ்ட்ரைட் ஆகிடுச்சா? அவ்வளோதான். வாங்க பாருங்கள். ஓடுறேண்ணா. உங்களுக்காக நான் ஃபாஸ்ட்டாக ரிமைண்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள். ஒன்று வடிச்சேண்ணா செத்துட்டேண்ணா. நான் அந்த சாம்ப் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சாம்ப் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சாம்ப் ஆன் பண்ணிட்டேண்ணா. அவ்வளோதான். இப்போ கண்ணுக்கு தெரியலாண்ணா ஓசி போட்டார். இப்போ பாருங்கள் ஒரு அடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிருச்சு. பண்ணிக்கோங்க. பாய் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.